வியூவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பன்னீர் புலாவ் செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்காக வேற எதுவுமே சேர்த்துக்க போறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. அது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம இதில் பீன்ஸ், கேரட், அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ அடுத்ததான் வந்து இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து வந்து இதில் கடைசியாக நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்தோன்னா அந்த காயில் வந்து அந்த நெய் டேஸ்ட் நல்லா வரும். அதுக்காக தான். அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்க பாசுமதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அடுத்ததான் நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்னா இருக்கனால ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய் சேர்க்கலன்னா 1.5 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அப்போ தான் வந்துட்டு ரைஸ் வெந்து வரும்போது உப்பு சரியாக வரும். அதுக்காக இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இடையில மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அதுக்கடுத்து வந்துட்டு 3/4 வாசி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போட்டு வைக்கணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த புலாவ் வந்து நல்லா உதிரியாகவும் அதே சமயம் நல்லா வெந்தும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து கீழே வந்து யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண புலாவ் வச்சுட்டு அதை மூடி டைட்டாக போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தம் நீங்கள் வச்சாலே போதும். சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ புலாவ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக நெய், அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் முந்திரி பருப்பு சேர்க்கும் போது புலாவ் ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக பொன்னிறமானோடனே எடுத்து நம்ம புலாவில் சேர்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் வந்துட்டு நான் வீட்டில் பண்ண பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து பன்னீரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதே நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப தீஞ்சிராம லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் உடனே திருப்பி விட்டுட்டே இருங்க. பன்னீர் வந்து அந்த இதில் ஒட்டி தீஞ்சிரும், அதனால உடனே திருப்பி விட்டுட்டுருங்க. அதுக்கப்புறமா இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம இதை அப்படியே வந்து நெய்யோடு சேர்த்து புலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், சர்வ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம பன்னீர் புலாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம ஹலோ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.